நண்பர்களே, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மினிமல் காஸ்ட் சொல்யூஷனுக்கு ரிகர்சிவ் சொல்யூஷன்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொல்றப்போ சின்ன சலசலப்பாயி போச்சு. அதனால நம்ம வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ரிகர்சிவ் சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபிபனாச்சி சீரிஸ் வந்து ஆரம்பிப்போம். ஃபிபனாச்சி சீரிஸோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். ரிகர்சிவ் சொல்யூஷனுக்கு லெட்ஸ் சே எஃப் ஆஃப் 4ன்னு ஒரு ரிகர்சிவ் ட்ரீ கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃப் ஆஃப் 4 என்ன பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 2ன்னு ரெண்டு ரிகர்சிவ் கால் பண்ணும். தென் இந்த எஃப் ஆஃப் 3 என்ன பண்ணும்னா எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 1ன்னு அகைன் இன்னும் ரெண்டு ரிகர்சிவ் கால் பண்ணும். இந்த எஃப் ஆஃப் 2 என்ன பண்ணும் அகைன் எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 0ன்னு ரெண்டு ரிகர்சிவ் கால் பண்ணும். ஸோ இங்க ஒரு ஃபங்க்ஷனும் ரெண்டு ரிகர்சிவ் கால் பண்ணுது. அதனால இங்க ஃபிபனாச்சி சீரிஸோடைய ரிகர்சிவ் சொல்யூஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் 2 power n. அதே மாதிரி இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா லெட்ஸ் சே இந்த எஃப் ஆஃப் 4ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுதுன்னு வச்சுப்போமே. இங்க என்ன ஆகும்னா இங்க ஒரு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். தென் இந்த எஃப் ஆஃப் 4 என்ன பண்ணும் எஃப் ஆஃப் 3 கால் பண்றப்போ இங்க ஒரு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த எஃப் ஆஃப் 3 என்ன பண்ணும் எஃப் ஆஃப் 2 கால் பண்றப்போ இங்க அதே மாதிரி எஃப் ஆஃப் 1க்கும் ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் தென் எஃப் ஆஃப் 0க்கும் ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஓவராலா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி முடிக்கிற வரைக்கும் இந்த ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ப்ராப்ளம்க்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா பிக் O ஆஃப் nன்னு ஒரு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ். இதுதான் நம்ம ஃபிபனாச்சி சீரிஸோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாதிரி இப்போ கிளைம்பிங் ஸ்டார்ஸுக்கும் பார்த்துடலாம். கிளைம்பிங் ஸ்டார்ஸ்லயே நம்மளுக்கு வந்துட்டு சேம் தான். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். லெட்ஸ் சே எஃப் ஆஃப் 4ன்னு ஒரு ஸ்டெப்ல நிக்கிறான்னு வச்சுப்போமே. அவன் என்ன பண்ணலாம் எஃப் ஆஃப் 3க்கு ஜம்ப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் 2க்கு ஜம்ப் பண்ணலாம். அதே மாதிரி எஃப் ஆஃப் 3ல இருக்கிறப்போ எஃப் ஆஃப் 2க்கு ஜம்ப் பண்ணலாம், இல்லைன்னா எஃப் ஆஃப் 1க்கு ஜம்ப் பண்ணலாம். சேம் திங் எஃப் ஆஃப் 2ல நிற்கிறப்போ எஃப் ஆஃப் 1க்கு ஜம்ப் பண்ணலாம், இல்லைன்னா எஃப் ஆஃப் 0க்கு ஜம்ப் பண்ணலாம். ஸோ இதுவும் ஃபிபனாச்சி சீரிஸோடைய சிமிலர் ப்ராப்ளம் தான். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா பிக் O ஆஃப் 2 power n. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா சேம் தான் பிக் O ஆஃப் nன்னு ஒரு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ். இதுதான் கிளைம்பிங் ஸ்டாரோடைய ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த சம்முக்கு ரிகர்சிவ் சொல்யூஷனோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். லாஸ்ட் சம்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மினிமல் காஸ்ட். அதுல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கே ஜம்ப்ஸ் வரைக்கும் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். ஸோ லெட்ஸ் சே எஃப் ஆஃப் 4ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். கே ஈக்குவல் டு 4ன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணும் எஃப் ஆஃப் 4 ஃபர்ஸ்ட் டைமே எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 0ன்னு ஒரு ஃபங்க்ஷனே 4 ரிகர்சிவ் கால் பண்ணுது. அதே மாதிரி இப்போ கே ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வேணா இருக்கலாம். அதனால இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்னா பிக் O ஆஃப் கே பவர் n. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சிமிலர் தான், ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் தான் இருக்க போகுது. ஸோ பிக் O ஆஃப் n. இதுதான் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் ரிகர்சிவ் சொல்யூஷன். அவ்வளோ நண்பர்களே, லாஸ்ட் ப்ராப்ளம்ல நான் வந்துட்டு ரிகர்சிவ் சொல்யூஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு பிக் O ஆஃப் கே பவர் nக்கு பதிலாக பிக் O ஆஃப் nன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதனால இந்த வீடியோவில் அதை கவர் பண்ணிடலாம் நினைச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு சிமிலராக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Until then, bye bye.